வெளிச்சமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறான். தேவனுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம். நாங்கள் இருளிலே நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு டார்ச் லைட்டை கொண்டு போகிறோம், அல்லது வேறு ஏதாவது வெளிச்சத்தை கொண்டு போகிறோம். ஏன்? இருள் சூழ்ந்திருப்பதனால் எங்களுக்கு ஒன்றும் பார்க்க முடியாது. ஆகவே அது எங்களுக்கு பாதையை காட்டுவதற்காக வெளிச்சம் வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனம் அதே மாதிரி என்று தாவீது சொல்கிறான். அது என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு தீபமாகவும் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அடுத்தது இன்னொரு வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தைகள் சத்தியம் நிறைந்தது. நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவைகள். யோவான் 17:17 சொல்லப்படுகிறது. என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்கிறது. சத்தியம் என்றால் என்ன என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தைகள். யோவான் 17:17 நீங்கள் குறித்து கொண்டால் நீங்கள் அதிலே காணலாம். அடுத்தது, இது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? நாங்கள் எதையும் ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? அதை உருக்கி எடுப்பார்கள். தங்கமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உருக்கி எடுத்து அவர் என்ன செய்வார்கள்? மண் குகையிலே போட்டு அதை எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சொற்களும் அதே விதமாகத்தான் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 12:6 இந்த விதமாக சொல்லுகிறது. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெளிச்சத்துக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள், அது வெள்ளியை போன்றது, சுத்த சொற்களாக இருக்கிறது. அதில் அப்பற்றலுக்கு அதெல்லாம் காண முடியாது, இதில் குறைவை காண முடியாது, நிறைவுள்ளதான வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. தேவனது வார்த்தைகளும் எவ்வளவு வல்லமையுடையது என்பதை நாங்களும் பார்த்தோம். 2 தீமோத்தேயு நாங்கள் 3:16-17 நாங்கள் வாசித்தோம். அது எதற்காக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று. அதை எங்களை புத்தியை தெளிக்கிறதுக்கும், நாங்கள் நீதியை நடப்பிக்கிறதுக்கும், ஒரு முழுமையான மனுஷனாக இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்குரிய எல்லா காரியங்களை கொடுக்கிறது என்று பார்த்தோம். இனி வேதத்தை எப்படி படிக்கப் போகிறோம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வேதத்தை படிக்கும் பொழுது சில வேளை நாங்கள் தனியாக மாத்திரம் படிக்க முடியாது. நாங்கள் ஜெபத்தோடு படிக்கும் பொழுது தேவனுக்கு உண்மையாக எங்கள் உள்ளத்தை கொடுத்து அர்ப்பணித்து நான் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் தேவன் ஒரு வேளை என்னை அவர் உணர்த்துவார். தாவீது சொல்லுகிறான் 119 சங்கீதம் 18 தேவனே உம்முடைய அதிசயங்களை காண்பதற்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண்பதற்கு என் கண்களை திறந்தருளும் என்று. அந்த விதமாக ஜெபித்து விட்டுத்தான் அவன் தன்னுடைய வேதத்தை படிக்க தொடங்கினான். நாங்கள் எத்தனை பேர் வேதத்தை படிக்கும் முன்பாக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் முழு உள்ளத்தையும் அவருக்காக கொடுத்து நாங்கள் இதை வாசிக்கிறோம்? அப்படி செய்யும் பொழுது தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லையே ஆலயத்திலே உங்களுக்கு உள்ள மூப்பராக இருக்கலாம், வேதத்தை அறிந்த ஒரு பாஸ்டராக இருக்கலாம், அவரிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், வேதத்திலே இப்படித்தான் இருக்கிறது என்று பலர் சொல்வதை கேட்டு நீங்கள் சொல்லி நீங்கள் பிழையாக நடந்து விடக்கூடாது. தேவன் எங்களை முழுமையாக காண விரும்புகிறார். ஆகவே வேதம் எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். வேதம் தெரியாவிட்டால் நாங்கள் எப்படிப்பட்ட ஜனமாக இருப்போம் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின நிருபம் 7:49 வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பார்த்தீர்களா? வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாம். ஆகவே நாங்கள் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். ஏனோ ஆலயத்துக்கு வந்தோம், பாஸ்டர் வசனங்களை சொல்லுகிறார், குறித்து கொண்டோம், வீட்டிலே போயிட்டு வாசிக்கிறோம், வேதத்தை திருப்பி ஆலயத்திலே வாசிக்கிறோம் என்று மாத்திரம் நின்று விடக்கூடாது. நீங்கள் ஒரு தொடர் நாடகம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த டைமுக்கு சரியாக எல்லா வேலையும் முடித்துவிட்டு தொடர் நாடகம் பார்ப்பீர்கள் டிவியிலே. வேற எந்த காரியம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கென்று நேரத்தை ஒதுக்குவீர்கள். ஏதாவது ஆனந்த விடனோ குமுதமோ அல்லது சினிமா பத்திரிகையோ இருந்தால் அதை விடாமல் மூச்சு விடாமல் படித்து முடிவீர்கள். அதை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்வீர்கள். வேதத்திலிருந்து எத்தனை காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்கள். அருமையானவர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்களா என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்கள் தேவனுக்கு முதலிடம். அவருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்று பார்த்தோம். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று பார்த்தோம். மேலும் தேவன் சொல்லுகிறார், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நான் முதலில் சொல்ல வார்த்தை
வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின நிருபம் பார்ப்போம். 47ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். பார்த்தீர்களா? இன்றைக்கு அநேகர் சில வேளை ஆலயத்துக்கு வந்து பாஸ்டர் அங்கே கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார், பக்கத்திலே காய்த்து கொண்டிருப்பார். சில பேர் நித்திரை கொள்வார்கள், சில பேர் பைபிளை கையில சும்மா மூடி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவளுக்கு எங்கே வசனம் என்று எங்கே திறப்பது என்று தெரியாது இருக்கும். நாம் கிறிஸ்தவர்களா, வேதத்தை அறிந்தவர்களா என்ற கேள்வியை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் இங்கே சொல்கிறார், தேவனால் உண்டானவன், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவரால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஜெபிக்க கூட முடியாது. அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே நாங்கள் ஜெபிக்க முடியும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஜெபம் என்ன செய்யுமாம்? பரலோகத்துக்கு எட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் இவ்விதமாக கூறுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஓ, எவ்வளவு ஆபத்தான காரியம்! வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்கிறார். ஆகவே நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகர் வந்து அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லலாம், ஆனால் நாங்கள் வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். வேதம் எங்களுக்கு உயிராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏனோ தானோ என்று இருந்து விடக்கூடாது. திருவசனத்தை போதிக்கும் பொழுது, திருவசனத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஒரு அவமதிப்பாக ஏனோ தானோ என்று விட்டு போகக்கூடாது. அப்பொழுது நாங்கள் போயிட்டு ஜெபித்தால் எந்த காரியமும் எங்களுக்கு இடையராகாது. இன்னைக்கு அநேகர் பல காரியங்களுக்காக ஜெபிக்குமாறு வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேதத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? தங்களுடைய வீட்டில் வேதத்தை வாசிக்கிறார்களா? வேதத்தை தியானிக்கிறார்களா? இன்றைக்கு வியாதி, கஷ்டம், துன்பம், பண பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், பிள்ளைகளின் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் குறித்து ஜெபிக்குமாறு இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார்களிடம் சொல்லுகிறார்கள். அநேக விசுவாசிகள் கூறுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது வேதத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். வேதத்தை நன்கு அறிந்த பின்பு அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது என்று பார்த்தோம். இன்னொரு காரியத்தையும் அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன், அது எனக்கு சொல்லல, அது வேற யாருக்கோ சொல்லிருக்கு, நான் இதெல்லாம் செய்யறேனா? நோ. எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்பதற்காக, நாங்கள் எங்களை சீர்திருத்திக் கொள்வதற்காக, இது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் எங்களை ஒரு முழுமையாக்குவதற்கும் தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்கிறது? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். முதல்ல பார்த்தோம், திருவசனத்துக்கு செவி கொடுக்காதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இப்பொழுது திருவசனத்தை அவமதிக்கிறவன் வந்து என்ன செய்வானாம்? நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இது பாஸ்டர் போல் உங்களுக்கு சொல்லவில்லை, வேதத்தில் இருப்பதை நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன். அடுத்து நாங்கள் வாசிப்பதற்கு முன் நான் சொன்னேன், ஜெபம் அவசியம். சங்கீதம் 119:18 நீங்கள் 29 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீது ஜெபிக்கிறார். தேவனே, வேதத்தின் ரகசியங்களை அறிவதற்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறான். அவன் எவ்வளவு அருமையாக சொல்கிறான். அதே நேரத்தில் 119:18 அவிதமாக சொல்கிறான். 29ஆம் வசனத்திலே இந்த விதமாக அவன் சொல்கிறான். 119:19 பூமியிலே நான் பரதேசி, உமது வசனங்களை எனக்கு மறையாதேயும், உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். நான் ஒரு பரதேசியா இருக்கிறேன், நீர் எனக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தும் என்று சொல்கிறான். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், வேதத்தை நாங்கள் எப்படி படிக்கலாம்?
இவர் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வேதத்தை